இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மேற்கு வங்கத்தில் கடந்த 25ஆம் தேதி காங்கிரஸ் தொண்டர் தேவ்தீப் சாட்டர்ஜி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டுவிட்டு மனைவி மகனுடன் காரில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அசன்சோல் என்ற இடத்தில் வந்தபோது தேவ்தீப்பின் கார் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த பைக்கில் லேசாக உரசியுள்ளது. இதையடுத்து அங்கு நின்று கொண்டிருந்த கும்பல் காரை மறித்து தேவ்தீப்பிடம் தகராறு செய்துள்ளனர். மன்னிப்பு கேட்டும் தேவ்தீப்பை விடாமல் கண்மூடித்தனமாக அந்த கும்பல் தாக்கியுள்ளது. இதில் பலத்த காயமடைந்த தேவ்தீப் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார். தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் திரிணாமுல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. இந்த சம்பவத்திற்கு லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் கூறியிருப்பதாவது: மேற்கு வங்கத்தில் ஜனநாயகம் இல்லை, திரிணாமுல் கட்சியின் பயங்கரவாத ஆட்சி மட்டுமே உள்ளது. வாக்குப்பதிவு முடிந்த பிறகு மாற்றுக் கருத்து கொண்டவர்களை மிரட்டுவது, தாக்குவது, அவர்களை ஒழித்து கட்டுவது என்பதே திரிணாமுலின் அடையாளமாக மாறிவிட்டது. காங்கிரசின் அரசியல் ஒருபோதும் வன்முறையை அடிப்படையாக கொண்டதில்லை, இனியும் இருக்காது. தொண்டர்களை இழந்தாலும் அகிம்சை மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தின் வழியை பின்பற்றிதான் காங்கிரஸ் நடக்கும். இந்த சம்பவத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். தேவ்தீப்பின் குடும்பத்துக்கு முழுமையான பாதுகாப்பும் இழப்பீடும் வழங்க வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்துகிறது. வன்முறை அரசியலுக்கு காங்கிரஸ் எப்போதும் தலை வணங்காது என்று ராகுல் அந்த பதிவில் கூறியுள்ளார். தேர்தல் சமயத்தில் நடந்த இந்த கொலை மேற்குவங்க அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கொலை சம்பவத்தில் இதுவரை 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.